கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 80வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 80 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் உற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் உற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசதம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசதம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க நாங்க சங்கீதம் 50வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 79வது அதிகாரத்துல கருப்பொருள் நம்ம பார்த்தோம்னா, தேவ ஆலயம் இடிக்கப்படுகிறது, எருசலேம் அழிக்கப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இதான் ரீசன். ஏன் இது அழிக்கப்படுதுன்னா, இவங்க ஒரு பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. இந்த 80வது அதிகாரத்திற்கு திருவோல் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 3வது வசனத்தை பாருங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். தவறான பாதைக்கு போயிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டாங்க. தவறான பாதைக்கு போயிட்டனால தேவாலயம் அழிக்கப்படுகிறது. அதனால ஒரு ஜெபம் திருப்ப கொண்டு வரும். 7வது வசனத்தை பாருங்க. சேனையின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வார். மறுபடியும் ஒரே ஜெபம், ஆண்டவர்கிட்ட தூரமா போயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். ஒரு மேய்ப்பர், அவர் ஒரு 100 ஆடுகளை கொண்டிட்டு பத்தி போயிட்டே இருக்கார்.
போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடம், பயங்கரமான நீர்வீழ்ச்சி இருக்குது, எல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குது, ஆடுகளுக்கு எல்லாத்துக்குள்ள தேவை இருக்குது. ஆடு 2 ஆடு மட்டும் என்ன நினைக்குது, என்ன அது லூசு பைய இன்னும் பத்திக்கிட்டே போறான், நம்ம எங்க சாப்பிட விட மாட்டேங்கிறான் அந்த ஆளுட்டு நம்ம நைஸா ஒதுங்கிரோட்டு அந்த 2 ஆடு மட்டும் ஒளிஞ்சிடுச்சு. மேய்ப்பன் அந்த 98 ஆடையும் பத்திக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப இருட்டுற நேரம், இப்ப ஒரு சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குது, ஒரு புலியினுடைய சத்தம் கேட்குது. அப்பதான் 2 ஆடுகளுக்கும் புரியுது, ஓ இது ஆபத்து நிறைந்த இடம், நமக்கு இங்க பாதுகாப்பு கிடையாதுங்கிறத உணர்ந்தனால மேய்ப்பன் என்ன செய்யறாரு, பத்தி இப்ப இந்த மேய்ப்பனால திரும்ப வர முடியாது, ஆடு கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இவர்கள் ஆடுதான். ஆனா 7வது வசனத்தையும் சேனைகளின் தேவன் எங்களை திருப்பி கொண்டு வாரும், அடுத்து 14 வசனம் பாருங்க, சேனைகளுக்கு கர்த்தர் திரும்பி வாரும், திருப்பி கொண்டு வாரும், திரும்பி வாரும் என்று நீங்க எங்களை விட்டு தூரம் போயிட்டீங்க. இவருடைய நிலைமை என்ன? 18வது வசனம், சங்கீதம் 80:18, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது நாம் உயிர்ப்பியும் அப்படின்னா ஆண்டவர் விட்டு தூரமா போன உடனே ஒரு மரித்த நிலைமைக்குள்ள வந்துடுறாங்க. நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 ரட்சிக்கப்பட்டு என்னை ஆண்டவர் ஒரு போதகராக தேர்ந்தப்பட்டார். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். 2000 முன்னாடி துணிகரமான பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா 2000 24 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என்னை பின்மாற்றத்துக்கு போக அனுமதிக்கல. இந்த பின்மாற்றத்துக்கு போகும்போது இந்த வாழ்க்கையை ஒண்ணுலாம் ஆயிப்போம். காரணம் என்ன, எல்லாரும் ஒரு ஜோக்கர் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம பல விஷயங்கள் ஆண்டவர் குறித்து சொல்லியிருப்போம். இப்ப நம்ம பின்மாற்றத்துக்கு போகும்போது ஒரு கேவலமான வாழ்க்கை இருக்கும். சரி, இந்த 18 வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 80:18, அப்பொழுது உண்மை பின்வாங்குவோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். இவங்க தொழுது கொள்ளவில்லை. தொழுது கொள்ளதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு கனெக்ஷன் தான் தொழுது கொள்றது. இன்னைக்கு உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், எஸ்ஐயா உந்தன் அன்பு வெல்லாம் பொங்குதே. உங்க ஆத்மாவும் ஆண்டோடைய ஆத்மாவும் கனெக்ட் ஆயிடுச்சு. 19 சங்கீதம் 80:19, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும். இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு திருப்பி கொண்டு வாரும். உங்களது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இது ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். திருப்பி கொண்டு வாரும். நான் அவர்களுக்கு என்ன இல்ல, உணர்வு இல்லாத இருதயம் வந்துருச்சு. வாசிப்போமா? நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்வோம். 13வது அதிகாரம் 5வது வசனம். 13:5. இந்த சிம்சோன் உருவாறதுக்கு முன்னாடி அத ஒரு பிளான் வச்சிருந்தாரு. நம்ம யாருமே பிளான் இல்லாம இந்த உலகத்துக்கு வந்து தெரியாது. ஒரு கான்செப்டா நான் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் இந்த வசனத்துக்குள்ள போயிடும். ஆதி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டு பண்ணினார். அந்த ஆதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இல்லாத காலத்துக்கு முன்னாடி உள்ளது ஆதி. நல்லா கேட்டு. அப்ப அன்னைக்கு ஆண்டவர் இருந்தாரு, இந்த உலகம் எதுவுமே இல்லை. அப்ப இன்விசிபிள் அப்படிங்கிற ஒரு காரியம், இன்விசிபிள் எதுவுமே பார்க்க முடியாது. அந்த காலத்துல அந்த ஆதிங்கிறது முன்னாடி இருந்துட்டு அவர் உலகத்தை உண்டாக்குறார். அந்த விசிபிள் உலகத்தை உண்டாக்குகிறார். எதற்காக இந்த விசிபிள் உலகத்தை உண்டாக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் என்னையும் அந்த இடத்துல அனுப்பிச்சார். அவர் அமர்த்தி இருக்கார், உட்கார வச்சிருக்கிறார். அவர் உட்கார வைத்து இப்ப ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், புரிந்து கொள்ளணும். ஆதியில் உண்டாக்கின தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 1:20, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆதியிலே, நல்லா கேட்டுக்கோங்க, இன்விசிபிள் வேர்ல்டு ஒன்று இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு விசிபிள் வேர்ல்டை உண்டாக்குறார். அந்த விசிபிள் வேர்ல்டை உண்டாக்கி உங்களை என்ன அதில் வைக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து
தமது மூலமாக தேவன் மேல் விசுவாசம் உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கடைசி வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். எதற்காக வெளிப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசிபிள் வேர்ல்டுல நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உங்களை குறித்த ஒரு பிளான் இருக்கு, என்னை குறித்த ஒரு பிளான் இருக்கு. அத சிம்சோனை குறித்த ஒரு பிளான் இருந்துச்சு. வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீ சிம்சோனுடைய அம்மாவை பார்த்து சொல்கிறார், கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலை மேல் சவரக்கத்தி பெறக்கூடாது, தேவனுக்கு என்று நசரேயர், தேவனுக்கு என்று. அப்ப 2 வகையான வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஒண்ணு உலக பிரகாரமான வாழ்க்கை, நமக்காக செல்ஃப் சென்டர்ல குடியாரங்களா மெயின் அப்படிதான் வாழ்வாங்க. அவன் இஸ்ரவேலை பெலிச்சரிக்கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் பர்பஸ். என்னை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குனார், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன்னா, அனுபவி ராஜா அனுபவி, இப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா சிம்சோனுக்கு அந்த உணர்வு இல்லை. எதற்காக ஆண்டவர் என்னை உண்டாக்கினார், எதற்காக இந்த பலனை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை. அதை மறந்துட்டான். 14வது அதிகாரம் 1 வசனத்துல சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம டைவர்ஷன் அப்படியே திருப்போம். நம்ம எதுக்காக நம்மளை உண்டாக்குனாரோ நம்ம அந்த பாதையில போயிட்டே இருக்கிறோம். 14வது அதிகாரம். சிம்சோன் திம்னாலுக்கு போய் திம்னாலே பெலிஸ்தீன் குமாரியா ஒரு பெண்ணை கண்டு, ஒரு பெண்ணை பார்க்கிற. எல்லா பெண்களும் பெண்கள் தான். ஆனா ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு கூட்டத்தாரை வச்சிருக்கிறார். அவங்களுடைய ஒரு ரேஸ், அவருடைய சந்ததி தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி. ஆனா டைவர்ஷன் வந்துச்சு. டைவர்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 14:7. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். பேசினால் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன். நான் இப்ப படிச்சு தாத்தாவை ஆயிடுச்சுப்பேன். நான் 1975 மெடிக்கல் காலேஜுக்கு போய் சேர். எங்க அப்பா எனக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர், கட்டளையிலேயே ஒரு பயங்கரமான கட்டளை. டாய், அங்க போய் எவ்வளையாவது லவ் பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஆளை ரோட்ல இறக்கி விட்டுருவேன், நீ அவளும் ரோட்லயே நான் போண்டிட்டேன். நான் உன்னை எக்காரத்து கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு அடி வயத்துல பூலி கரைச்சிருச்சு. ஐயா, எங்க அப்பா என்னைய ரோட்ல இறக்கி விட்டு அதுக்கு என்னையா இருக்கு, அதுக்கு செத்தே போயிடலாமேட்டு நான் இந்த மாதிரி 2-3 பசங்க எல்லாம் நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா காதல்ங்கிற சோழியை வச்சுக்கிடக்கூடாது, போகும்போது எப்படி வந்தோமோ அப்படியே திரும்ப போறோங்கிற ஒரு புத்தியோட நாங்க இருந்தோம். அப்ப சில பெண்கள் எங்களை அப்படியே எங்களை பேச வருவாளுங்க. நாங்க அப்படியே அப்போட்டான் போட்டு இங்கிட்டு கூட்டி போயிடும். நீ என்ன நாள் நினைச்சுக்கோ, நீ என்னை கெட்டவன் நினைச்சுனா மோசமான செய்ய, இவன் ஆம்பளே இல்லைன்னு சொல்லி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் பேசவே மாட்டேன். நாங்க வந்த ஒரு 6 வருஷம், 5 வருஷம் பிளஸ் 1 வருஷம் ஃபெயில் ஆயிடுச்சு. எந்த பெண்ணோடையும் பேசினதே கிடையாது. எங்க ரெக்கார்ட் அது. இங்க பாருங்க, பிரச்சனை இங்கதான் வருது பாருங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 7வது வசனம். அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். ரொம்ப வந்துருச்சா, அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். இந்த கண்ணுக்கு பிரியமா இருந்தனால இவனுடைய நோக்கமே மாறிப்போச்சு. பாருங்க, 16வது அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தியர் அவனை பிடித்து, அப்ப திருப்பி கொண்டு வாரும்னு சொல்லி தான் ஜெபம். ராங் டைரக்ஷன்ல போயிட்டே இருக்காரு சிம்சோன். ஆனா திருப்பும் போது ஹி லாஸ்ட் எவ்ரிதிங். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கண்ணு போச்சு, இவனை ஒரு வேடிக்கை பொருளா வச்சுட்டாங்க. இங்கேயும் ஆண்டவர்கிட்ட ஜீவிக்க, இதே திருப்பி கொண்டு வர்றதுதான் இந்த நம்ம பாக்குறது. 16வது அதிகாரம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரா? இங்க இதுவரை அவர் ஜெபம் பண்ணதே கிடையாது. ஜெபம் பண்ணுவாரு ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது, நான் சாக போறேன் ஆண்டவர், அங்க ஒண்ணு தண்ணி கொண்டு வந்துருவார். ஆனா திருப்பி கொண்டு வாரும். 16வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு வேசியை கண்டு, இவர் நசரேயன் வரதான் இருக்கிறவரு, இவர் பயங்கர ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழணும். வேசியெல்லாம் பெண்ணையே பார்க்க கூடாது, இவர் வேசிட்டு போயிட்டார். அவளிடத்தை போனார். அப்பொழுது சிம்சோன் 3வது வசனம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரி எழுந்து அந்த கதவையே பிடிச்சு தூக்கிட்டு மேலே ஏறி போறாரு. அப்ப இந்த பலன் எதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுல 4வது வசனத்தை நம்மளுக்கு 16:4. அதன் பின்பு அவன்
சோரேக் ஆற்று வந்த பொழுது தெலிலால் என்கிற பேர் பண்ற ஒரு ஸ்திரீ இருந்தார் சினிமா. இந்த தெலிலால் ஒரு அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன ஜென்ரலாகவே பெண்களுக்கு நான் சொல்றேன், தப்பா நீங்க யாரும் நினைக்க கூடாது. அவங்க ஒரு ஆண்கிட்ட பேசினா இந்த ஆண்கள் அப்படியே உருகி அவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்களால மறைத்து வைக்க முடியாது. இது அநேகருக்கு ஒரு பவர் இருக்கு அதுக்கு. சரி, இவங்க 14வது அதிகாரம் 17வது வசனத்துல தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரது. அது வர இவ என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் அழுது கொண்டே இருப்பாள். என்ன செய்வா? கான்ஸ்டன்டா என்ன செய்வா? அழுது கொண்டே இருப்பாள். அப்ப அல 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 இவர் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இருதயத்தில் உள்ளதை வெளிப்பட்ட 14வது அதிகாரம் 17 தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி என் பலம் என்னை விட்டு போகும். பேசி அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. 23வது வசனம் 16வது அதிகாரம் 23வது வசனம், இவங்க கடவுள் யாரு? தாகோன். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தாகோனுடைய பெயர் உயர்த்தப்பட்டது. இது உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். 16வது அதிகாரம் 28வது வசனம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு உரைத்து பழி வாங்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சிம்சோன் எங்க வந்துட்டார்னா விசுவாசி வீரருடைய பட்டியலுக்குள்ள வந்துட்டார். அப்ப எப்பொழுது திருப்ப நம்ம கேட்கிறோமோ இதுதான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாசிக்கிறேன். சங்கீதம் 80வது அதிகாரம் 19 சேனைகளின் தேவனாய கர்த்தரை திருப்பி எங்களை உயிர்ப்பியும். உயிர்ப்பியும்ங்கிறது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆதியாகமம் 2:7, தேவனாய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இது என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் லைஃப். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய மகளுக்கு கையில பிராக்சர் ஆயிடுச்சு. நான் பிளாஸ்டர் போடுறதுக்கு டேபிள்ல படுக்க வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு டேபிள்ல படுத்திருக்கா. அனசீசியா மருந்து லேசா மல்லியாக்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் பிளாஸ்டர் போடுறதுல என்னுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு போது நான் ஒரு கண்ணு பார்க்குறேன். அந்த பாப்பா பிரீத் பண்ணல, மூச்சு விடல. உடனே நான் விட்டுட்டு என் தம்பியை கூப்பிட்டேன். விமல் டாக்டர் வாங்கினா டக்குன்னு வந்துட்டான். வந்து அவன் வாயில, அந்த பொண்ணு வாயில வச்சு ஊதுனா அந்த பொண்ணு வாந்தி எடுத்து வயிற்றுக்குள்ள இருக்கிற வெளியில வருது. அவன் எதையுமே கண்டுக்கிடல. வாய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் ஊதுறான். இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு கல்யாணம் கட்டினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்து எங்களுக்கு இந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் கட்டினாங்க. எந்த வயசுல அவ இறந்துருக்கணும்? 6th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துருக்கணும். ஆனா என் தம்பி வாயில வச்சு ஊதுறாரு, உயிர் வந்துருச்சு. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா வானார். ஜீவ ஆத்மா ஆகிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கிரியேட்டிவ். ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நம்ம பின்மாற்றம் போகாம இருக்கிறதுக்கு வழியை நான் உங்களுக்கு பின்மாற்றத்தில் போகாம இருக்க நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகம் யோவான் 20:22, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோ அது மன்னிக்கப்படும். 22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுள்ளது. பரிசுத்தாவியானவர் ஆதியாகத்துல முதல்ல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப அவர் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள வர்றதுக்கு அவர் என்ன இயேசு கிறிஸ்து ஊதுறாரு. ஆனா இப்ப பிதாட்ட போய் ஜெபிக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் வர்றாரு. இன்னைக்கு அவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்ம இந்த ஓட்டத்தை ஓட முடியும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. சரி, இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம்,
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. இப்ப உங்க திருப்பி கொண்டு வாரும் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே, அப்புறம் நாங்கள் தொழுதோம். இதான் மாற்றம். இவங்கள்ட்ட ஆவியானவருடைய உறவு கட்டாயிடுச்சு. ஆவியானவர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருந்தாதான் உங்களுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதும் சமாரியா முழுவதும் கடைசி சாட்சியா, எனக்கு சாட்சியா இருக்கிறன்னா அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எந்த வருஷம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆசீர்வாதம். இப்ப நீங்க பாக்குறீங்க, தூத்துக்குடி வந்திருக்கேன் நான். ஓபி முடிச்சாச்சு, கொஞ்சம் என் மகளுக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாச்சு. இருப்பேன். காலையில் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி ஓபிக்கு வந்துடுவேன். சரிங்களா? அந்த எல்லாத்துலேயும் ஒரு ஆசிரியர் இருக்காரு. இந்த ரூம் நீங்கள் பார்க்குறீங்க, இது எனக்காக என் மாப்பிள்ளை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த ரூம் பேர் மாமா ரூம். இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கேன். இந்த டேபிள், இந்த ரூம் கட்டும் போதே மாமாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேன் வேணும், ஏசி போடணும், இங்கே ஒரு டேபிள் சேர். இது மாமாவுடைய ரூம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுதான் சாட்சி. ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. அதனாலதான் நீங்கள் எனக்கு சாட்சி ஆயிருப்பீர்கள். எனக்கு நான் யாரு? ஆண்டவருக்காக. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுங்க ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா அது நமக்கு தேவையில்லை. ஆனா இப்ப நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அந்த சாட்சி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, ஏசாயா 43வது அதிகாரம் 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் ஒரு சாட்சியாக உண்டு பண்ணினார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேசங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் தேசத்தை எடுத்துக்கொள்கிறாரு. அந்த தேசத்தை தனக்கு சாட்சியாக வைக்கிறார். இந்த தேசத்திற்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாலமோன் காலத்துல மோஸ்ட் ஹையா வச்சிருந்தாரு. ஆனா அவங்க அவரை விட்டுட்டு விற்கிறத தோத்தனை கொடுக்குறாங்க. அதனாலதான் 43வது அதிகாரம் 10வது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து. ஆண்டவர் நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. உணர முடியுமா? உணர முடியும். எப்படி பார்க்கலாம்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ராஜேஷ் வீட்டுக்கு நான் போனேன். கனவு இல்லத்துக்குள்ள போனோம். ஹாலை பார்த்தா அவ்வளோ பெரிய ஹால். அதாவது இது எதுக்காக நான் சொல்றேன்னா, சாட்சி. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பையனை 14 வருஷம் கழிச்சு ஒரு வீடை கொடுக்கிறார். ஏன் அந்த வீட்டை கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல நமக்கு பரலோகத்துல தேவனுடைய ஒரு வீடு இருக்கு. 2 கொரிந்தியர் 5:1. அந்த வீடு நம்ம பார்க்க முடியாது. ஆனா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஆசீர்வாதத்தை கூட்ட ஆசீர்வதிக்கிறார். நம்மளுக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, எல்லாம் இருந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அத்தனை பேர் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ராஜேஷ் பிறந்ததுலேருந்தே தெரியும். இப்ப தனி ஆளா இருந்து நாங்க எல்லாமே ஒரு ஜாயிண்ட்ல செய்யறோம். அது மாதிரி கிடையாது, தனி ஆளா நின்று அதை செய்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு. இஸ்ரேல் மக்கள் உண்மையிலேயே இயேசு பிதாவை விசுவாசிச்சிருந்தாங்கன்னா பின்மாற்றத்துக்கு இருக்க மாட்டாங்க, உயிர்ப்பையும் கேட்டிருக்க மாட்டாங்க, எப்பவுமே அந்த உயிரோட இருந்திருப்பாங்க, தொழுது கொள்ளாம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசன், தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், எனக்கு சாட்சி. சோசன் பீப்புள். இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லா சோசன் பீப்புள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உயரம், அவங்க அழகு, அவங்க மூக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மோஸ்ட் ஹேண்ட்சம் ரேஸ். அதாவது உலகத்திலேயே எந்த ஜாதி மிக மிக அழகான ஜாதினா யூதர்கள். அப்படி அவங்களை தெரிந்து கொண்டாரு. நோக்கம் என்னன்னா, கர்த்தர் சொல்லி, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் பின்னும், முன் பின்னும் நானே கர்த்தர். இந்த கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறா, நீங்க சாட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 21 வருஷம் இந்த ஜனத்தை எனக்கு என்று தெரிந்து கொண்டு இவர்கள், ஆனாலும் யாக்கோபை நீ கூப்பிடல்,
அப்ப துதிக்கிறதுக்காக உண்டாக்குன கூட்டம் துதிக்கல. ஏன் துதிக்கல? விக்கிரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க உணர்வு போயிடுச்சு. அதனால துதிக்கலைன்னா ஆண்டவங்களை கைவிட்டுட்டார். 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43:28. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபின் சாபத்தை நிந்தைக்கு ஒப்புக்குது. பரிசுத்த ஸ்தலத்தை இப்ப நம்ம 79வது அதிகாரம் முழுவதையும் நம்ம பல நாட்களாக தியானிச்சோம். ஒரே கான்செப்ட். அது என்னது? இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் கொடுத்த ஒரு தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசனம் செய்யப்படுவது காரணம் அவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அதனால ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசாயா 52வது அதிகாரம் 8வது வசனம். 52:8. உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாக கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனுக்கு திருப்பி கொண்டு வாருங்கிற ஜெபம் இந்த மக்களை திருப்பி காணும்போது சீயோனுக்கு திரும்ப. இப்ப நான் ஸ்டடி ஏற்கனவே பல முறை எடுத்தாச்சு. கிபி 70 இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்டுச்சு. உலகத்தில் பல இடத்துல சிதறி போயிட்டாங்க. சியோன் சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க உலகத்திலிருந்து எல்லாரும் திரும்ப எருசலேம் கொண்டு வந்தாங்க. பல கோடீஸ்வரர்கள் பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு இஸ்ரேல் தேசத்தில் இடத்தை வாங்கி பக்கா பில்டிங் கட்டி இஸ்ரேல் மக்களை திருப்பி கொண்டு வந்தாங்க. திரும்ப கொண்டு வந்தவங்க பாங்க, உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாக கம்பீரிப்பார்கள். ஏன் கம்பீரிக்கிறாங்க சொல்லுங்க? நாங்க சிதறி போனோம், திரும்ப ஆண்டவர் செஞ்சார், கொண்டு வந்துட்டார். எங்களை எப்படி கொண்டாரு? திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இடம், ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த எருசலேம் இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் போஸ்டா இருக்கு. அதாவது உலகத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் வல்லரசா இருந்துச்சு. அது ஆட்டம் கண்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யாவில் அங்க உள்ள அது செதறிச்சு, பீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வார் இல்லை யுத்தத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு பணம் கொடுக்கறது அவங்கள்ட்ட பணம் கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரியரெல்லாம் யுத்த வீரர்களை நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, மாடு மேய் ஆடு மேய் விவசாயம் பண்ணு, யுத்தம் வந்தால் நாங்கள் கூப்பிடுவோம், அந்த நேரம் வந்துடும். அப்போ எங்களுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை. பார்த்துக்கோங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்காக அவ்வளோ பணம் கொடுத்து அவங்கள பர்ஃபெக்டாக வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆடிடுச்சு. அது மாத்திரமில்லை, இங்கிலாந்துக்கு சாப்பாடே இல்லை. அமெரிக்கா நிலைமை அதோட மோசமாக போச்சு. யூரோ பவர் கூடிக்கிட்ட போது, டாலர் விலை கீழே இறங்கிட்டே இருக்குது. அமெரிக்காவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அது எப்படி அந்த வல்லரசுங்கிறது எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எருசலேமுக்கு கிட்ட யாரும் வர முடியாது. அவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆண்டர் வச்சிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, காரணம் 52:8. கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமில் பாலான ஸ்தலங்கள் முழங்கி ஏகமாக கம்பீரத்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதியின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உபயத்தை வெளிப்படுத்தினார். பரிசுத்த உபயத்தை வெளிப்படுத்தி எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்து நான் இந்த தேசத்தை திருப்பி கொண்டு வந்துட்டேன். இந்த வசனத்தை வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 80வது அதிகாரம் வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 3வது வசனம், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரம். 7வது வசனம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். 14வது வசனம், சேனைகளின் தேவனே திருப்பி வாரும். எல்லாமே பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. திருப்பி அடுத்த வாரம் மீதியை தியானிப்போம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய திருச்சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனையோ வருஷங்களாக நீர் ஆவியானவரே, நீர் எங்களை பின்மாற்றத்துக்கு போக விடாதபடி உம்முடைய செட்டினில் வைத்து மறைத்து காக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.